தர்காவுக்குள்ளே புகுந்துட்டா தலை தப்பிச்சுதுன்னு மனப்பால் குடிக்கிற மடையர்களே, என்னால் உள்ளே வர முடியாமல் இருக்கலாம், ஆனால் உங்களை எப்படி வெளியே கொண்டுட்டு வருதுன்னு எனக்கு நல்லா தெரியும். நின்ன இடத்திலிருந்து நினைத்ததை சாதிப்பான் இந்த லீ. மங்கி குருவே, தயாராகு. இப்போ நான் யாரு? இந்த ஊர் ஹாஜி முகமது சாஹிப். என்ன ஹாஜியாரே இங்கேயே நின்னுட்டீங்க? உள்ள வாங்க. என்ன உள்ள வர்றதா? எப்படியா வர்றது? உள்ள வர்ற மாதிரியா நீங்க தர்காவை வச்சிருக்கீங்க? என்ன பாக்குறீங்க? உங்க பராமரிப்புல, உங்க நிர்வாகத்தில தர்காவுடைய புனிதம் கெட்டு குட்டிச்சோரா போச்சு. ஹாஜியாரே நீங்க என்ன சொல்றீங்கன்னே புரியல. எங்களுக்கு ஒரே குழப்பமா இருக்கு. தர்காவோட புனிதம் எங்களால எப்படி கெட்டு போச்சுன்னு சொல்றீங்க ஹாஜியாரே? உள்ளே பணத்தை வச்சிருந்தா தர்காவுடைய புனிதம் கெட்டு போகாதா? உள்ள பணமா? என்ன சொல்றீங்க ஹாஜியாரே? ஏ பாய், உள்ளே ஒரு பொம்பளை ஒரு பையனுடைய பணத்தை போட்டு உக்காந்துருக்கா இல்ல? அந்த சின்ன பையன் பணமாவா இருக்கான்? அந்த பையனுக்கு உடம்பு சரியில்லை, வேண்டுதலுக்காக தான் வந்திருக்கோன்னு அந்த பொம்பளை சொன்னா. ஓஹோ, முன்பின் தெரியாத அந்த பொம்பளை சொல்றதே நீங்க நம்புறீங்க? ஹாஜி நான் சொல்றதே நீங்க நம்ப மாட்டீங்க இல்ல? போய் பாருங்க, அது மூச்சு வர்ற உடம்பா இல்ல மூச்சு நின்னு போனா பணமா என்று பாருங்க. ஹாஜியாரே அது மட்டும் பணமா இருந்தது. அந்த பொம்பளை ரெண்டுல ஒண்ணு பாத்துறோம். வாங்க போலாம். பார்த்தியா? ஆயிஷா, நீ ரொம்ப விளையாட்டு காட்டிட்ட. இனிமே என்கிட்ட இருந்து மூசாவின் உடலை காப்பாற்றவே முடியாது. உடல் வெளியே வந்ததும் மூசா பஸ்மம் தான். அம்மா, அப்பா, பாட்டி, அம்மா, அப்பா, பாட்டி. என்ன இது? யாரையுமே காணோம். எல்லாரும் எங்க போயிருப்பாங்க? அம்மா, அப்பா, பாட்டி, அம்மா, அப்பா. இல்ல, இங்க என்னமோ நடந்திருக்கு. நாம இல்லாதப்ப அந்த லீ இங்க ஏதோ திருவிளையாடல் நடத்திருக்கான். முதல்ல நாம நம்ம உடம்புல பூந்தாதான் எதையும் செய்ய முடியும். என்ன இது? உடம்பு காணோம். உயிரில்லாத உடம்பு எங்க போகும்? எப்படி நடந்து போகும்? அம்மா, அப்பா, பாட்டி யாரையுமே காணோம். அப்படின்னா இங்க ஏதோ மிகப்பெரிய சூழ்ச்சி நடந்திருக்கு. காலங்களை காட்டி கவலைகளை தீர்ப்பவனே, இப்ப எனது உடலும் அம்மா, அப்பா, பாட்டி எல்லாரும் எங்க இருக்காங்கன்னு காட்டு. அட படுபாவீங்களா, இவ்வளவு நேரம் உடம்பு சரியில்லைன்னு பொய் சொல்லி இந்த இடத்துக்குள்ள ஒரு பணத்தை போட்டு வச்சிருக்கீங்களாடா. இந்த இடத்தோட புனிதத்தை கெடுத்துட்டீங்களாடா பாவீங்களா. கடவுளே,
இன்னும் ஒரு நொடி தாமதிச்சா கூட நாம இது வரைக்கும் எடுத்த எல்லா முயற்சிகளும் வீணா போய் இனி வாழ்க்கை முழுவதும் நாம ஆவியதா இருக்கணும். முதல்ல இந்த பணத்தை தூக்குங்க வெளியில. ஐயோ அல்லா, நாங்க சொல்றத நம்ப மாட்டேங்கிறாங்களே. ஐயா, இந்த உடம்போட ஆன்மா ஒரு நல்ல காரியத்துக்காக தற்காலிகமா வெளியே போயிருக்கு, அவ்வளவுதாங்க. நாங்க சொல்றத நம்புங்கய்யா. நீங்க அனாவசியமா கத்தாதீங்க. வெளியில இவனுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு தான் நாங்க இங்க கொண்டு வந்திருக்கோம். மறுபடியும் இவனை வெளியில அனுப்பிச்சிடாதீங்க. என் மகனோட உடம்பை எரிக்கிறதுக்கு வெளியில ஒரு தீய சக்தி காத்துட்டு இருக்கு. என்னது தீய சக்தி நல்ல சக்தின்னு கதை விட்டுட்டு இருக்கீங்க? முதல்ல பணத்தை தூக்கல, எங்க சக்தி என்னங்கறத காட்டிடுவோம். முதல்ல பணத்தை தூக்குமா. வேண்டாயா, இவனை வெளியே கொண்டு போக சொல்லாதீங்க. இவன் என் பேரையா, என் பேர. உன் பேரனோ சூரனோ உயிரில்லாத உடம்பு பணம்தான். முதல்ல வெளியில தூக்கிட்டு போயிடுங்க. வேண்டாம் வேண்டாம், நீங்க அனாவசியமா கத்தாதீங்க. இவங்க மரியாதையை சொன்னா கேட்க மாட்டாங்க. முதல்ல இந்த பணத்தை தூக்குங்க. லியா கொக்கா, இப்போ எப்படி பணம் வெளியில வந்துச்சு? எங்களை மன்னிச்சிடுங்க ஹாஜியாரே, தெரியாம தப்பு பண்ணிட்டோம். நீங்க சொன்ன மாதிரி இது பணம் தான். பணத்தை கொண்டு வந்து வெளியில போட்டோம். மூசா, முடிந்தது உன் சகாப்தம். இங்க இருந்து முதல்ல எடுத்துட்டு போயா. ஆமா, எடுத்துட்டு போங்க. முடியாது, எடுத்துட்டு போங்கப்பா, சொல்றோம்ல. சீக்கிரமா தூக்கிட்டு போங்கயா. சீக்கிரம் தூக்கிட்டு போங்கப்பா. போட்டு வேடிக்கை பார்த்துட்டு எடுத்துட்டு போங்க. பணத்துக்கு உயிர் வந்துருச்சு. ஓடு ஓடு, நல்ல மல்ல திரும்ப தேட ராசா. அப்பா, ஏய் மூசா, உனக்கு உயிர் வந்தாலும் நான் உன்னை விட மாட்டேன்டா. நீங்கெல்லாம் தர்காக்குள்ள போங்க. நான் இந்த லீயை அழிச்சிட்டு வரேன். நீ என்ன அழிக்கிறியா? சூ, ஏ மூசா, இப்போ நீ தப்பிச்சது தற்காலிகம்தான். ஆனால் நான் உன்னை விடமாட்டேன்டா, விடமாட்டேன். நான் இப்பவே உன்னோட உயிர் எடுக்கிறேன்டா. ஐயா, எப்பா, வேற பாவி, எங்களை எங்க போனாலும் துரத்திட்டு வந்தாப்பா. படுவாய் போயிட்டான் அவன். உன்னை பார்த்தோன்னே எங்களுக்கு கையும் வரல, காலும் வரலப்பா. எப்பா, அம்மா, எங்களை தப்பா நினைக்காதீங்கம்மா. அவரோட சூழ்ச்சி தெரியாம நாங்க தப்பு பண்ணிட்டோம். எங்களை மன்னிச்சிடுங்கம்மா. பரவாயில்லைங்க. சட்னி போடவா? வேணாமா? இன்னொரு தோசை வைக்கட்டுமா? வேணாம் வேணாம், இப்பதான் 2 சாப்பிட்டேன், அது போதும். தாய் பசங்களா, ஏன் ஒரு மாதிரி இருக்கிறீங்க? எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? முழிக்கிறானுங்க பார், முழிக்கிறானுங்க பார். திருட்டு பசங்களா, ஏன்டா ஏன்டா முழிக்கிறீங்க? என்னங்க இது கேள்வி? புள்ளைங்க முதல்ல ரொம்ப தூரம் போறாங்க, அதான் நர்வஸா இருக்காங்க. ம், ம். என்னங்க நீங்க? டார்ஜிலிங் என்ன பக்கத்துலயா இருக்கு? எனக்கே அவ்வளவு தூரம் போறவங்க நினைக்கும் போது பயமா இருக்கு. இவங்களுக்கு இருக்காதா? உனக்கு பயம் இருக்குன்னு நீ சொல்லு, நான் நம்புறேன். இதுங்களுக்கு பயமா?
இவங்க எதனால இப்படி இருக்கிறாங்கன்றது எனக்கு நல்லா தெரியும். ஆனா அதை நான் சொல்ல மாட்டேன். அது இவங்க வாயாலேயே வரணும். சொல்லுங்கடா. இல்லப்பா, நாங்க நார்மலா தான் இருக்கோம். அத நான் சொல்லணும்டா. நீங்க 2 பேரும் நார்மலாவா இருக்கிறீங்க? நீங்க 2 பேரும் ஏன் இப்படி இருக்கிறீங்கன்னு நான் சொல்லட்டா கணக்கு? டார்ஜிலிங் போறோன்னு அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்கிட்ட சொல்லியிருப்பாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸும் அது வேணும் இது வேணும்னு சொல்லியிருப்பாங்க. இதுங்களும் பெருமைக்கு வாங்கிட்டு வரோன்னு சொல்லியிருக்குங்க. இத அப்பா அம்மா கிட்ட சொன்னா எங்க நம்மள திட்டுவாங்களோ, அப்பா கிட்ட அவ்வளவு வசதி இருக்குமோன்னு நினைச்சுதான் முழிச்சிட்டு இருக்குதுங்க. அதனடா என்ன? ஆமா, யார கேட்டு நீங்க ஒத்துக்கிட்டு வந்திருக்கீங்க? பணம் இங்க என்ன கொட்டியா கிடக்குது? கணக்கு நம்ம திட்டுவோம் தானே பசங்க பயந்துட்டு இருக்காங்க. நீ அதே காரியத்தை செஞ்சா எப்படி? குழந்தைங்கன்னா அப்படிதான், முன்னால ஒன்று சொல்லுவாங்க அப்புறம் மறந்துடுவாங்க. டேய் குழந்தைங்களா, கவலைப்படாதீங்க. நாம டார்ஜிலிங்க்கு போனதுக்கு அப்புறம் நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு என்னென்ன ப்ராமிஸ் பண்ணீங்களோ அதெல்லாம் ஏன் வசதிக்கு முடிஞ்ச அளவுக்கு வாங்கி தரேன். சந்தோஷம் தானே? சரிங்க சரிங்க, சாப்பிடுங்க. கணக்கு, நான் ஸ்டேஷன் வரைக்கும் போயிட்டு கொஞ்சம் வேலை இருக்கு, முடிச்சுட்டு வந்துடுறேன். சரிங்க. டேய் பசங்களா, போயிட்டு வந்துடுறேன், சாப்பிடுங்க. பாத்தியா, நமக்கு தெரியாமலே நம்மள நாமே காட்டி கொடுத்துருக்கோம். அப்பா எப்படி கண்டுபிடிச்சாரு பாத்தியா? என்னத்த கண்டுபிடிச்சாரு? தப்பா தானே சொன்னாரு. தப்போ சரியோ, நம்ம முகம் காட்டி கொடுத்துருச்சு, அத ஒத்துக்கோ. நீ சொல்றது சரிதான். சரி, நாம இனிமே ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். யாரும் நம்மள எதை வச்சு கண்டுபிடிக்கவே கூடாது. நாம அப்படி நடந்துக்கணும். ஓகே? ஓகே. கௌரி, இது வரைக்கும் அப்பா அம்மாக்கு சந்தேகம் வராம நடந்தாச்சு. இனி என்ன பண்ணலாம்? இது வரைக்கும் சந்தேகம் வராம நடந்தது முக்கியம் இல்ல. இனிமே கிளம்பி போற வரைக்கும் சந்தேகம் வராம நடந்துக்கணும். சரி, அதுக்கு இப்ப என்ன பண்ணணும்? அம்மாவும் அப்பாவும் கீழே டார்ஜிலிங் போறத பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்க மேல வரத்துக்குள்ள நாம ஸ்கூல்ல போட்ட லிஸ்ட்ல இருக்கிற எல்லா பொருட்களையும் எடுத்து நம்ம லக்கேஜ்ல வைக்கணும். அதுக்கப்புறம் அந்த லக்கேஜ இப்பவே கீழே கொண்டு போய் கார்டன்லயோ இல்ல வேற எங்கேயோ மறைச்சு வச்சிடணும். அப்புறம் நமக்காக காத்துக்கிட்டு இருக்கிற சந்தியாவை கூட்டிட்டு கிளம்பணும். ஓகே? ஓகே. அந்த டார்ஜிலிங் டூர் லக்கேஜ்ல தான் நமக்கு வேண்டிய முக்காவாசி பொருட்களும் இருக்கு. முதல்ல அதை பிரிச்சு அதுல இருக்கிறத நம்ம பேக்ல மாத்தி வைக்கணும். ஓகே. சொல்லு. நாம டார்ஜிலிங் போறோம்ல, அங்க நிறைய தீவிரவாதிங்க இருப்பாங்களா? ஏங்க, அது என்ன பாகிஸ்தான் பார்டரா? அது இல்லம்மா, இந்தியா இப்படி இருக்கா, பாகிஸ்தான் இந்த பக்கம் இருக்கு, நம்ம போற இடம் இங்க இருக்கு. அது மட்டும் இல்லாம டார்ஜிலிங்ல டெரரிஸ்ட்லாம் இல்ல. அப்படியே இருந்தாலும் நீ யாரு கூட வர? இன்ஸ்பெக்டர் கோதண்டராமன், who is a terror to the terrorist. இங்கே நான் எவ்வளவு டெரரிஸ்ட பிடிச்சிருக்கிறேன், நீ போய் அதுக்கெல்லாம் பயந்துக்கிட்டு. ஆனா நம்ம 2 டெரரோட போறோம், அதான் நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையா. யாருங்க? யாரு? நம்ம பிள்ளைங்கள தான் சொல்றேன். ஏய் நில்லு. என்ன? முதல்ல நம்ம பேக்ல இருந்து புக்ஸ் எல்லாம் எடுத்து பெட் மேல போடு. யாராவது வந்தா படிக்கிற மாதிரி ஆக்ட் பண்ணலாம். ஓகே. கௌதம், எமர்ஜென்சிக்காக அம்மா எடுத்து வச்சிருக்கிற மெடிசன்ஸ் நான் போய் எடுத்துட்டு வரேன். நீ அதுக்குள்ள நம்ம ஸ்கூல் பேக்ல நமக்கு தேவையான திங்ஸ அந்த டிராவலிங் பேக்ல இருந்து எடுத்து உடனே வை. ஓகே? நான் இப்போ வந்துடுறேன்.
Ha 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 ha!